Hi hello friends, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ல நம்ம கேக்குறதுனா நான் ரெஃபர் பண்ணிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட எனக்கு வந்து எப்ப ரெஃபரல் போனஸ் கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான ஒரு ফুল எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இல்ல வந்து போர்ட்டரோ இல்ல ராபிடோவோ எந்த ஒரு டெலிவரி ஜாபா இருந்தாலும் நீங்க ரெஃபர் பண்றது மூலமா இதுல இருந்து earn பண்ண முடியும். நீங்க ரெஃபர் பண்றவர் வந்து வர்க் பண்ணனும். அப்படி வர்க் பண்ணா உங்களுக்கு எப்ப அமௌண்ட் வரும் அப்படிங்கற ফুল டீடைல் இதில பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய டெலிவரி ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பண்ணிட்டே வருவோங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். சோ நீங்க ஜாயின் பண்ண பிறகு இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் அப்படி சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்க இப்ப ஜாயின் பண்ணி வர்க் பண்றீங்களா அது வந்து ஜாயினிங் போனஸ்ல சேரும். உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் கிடைக்கும். இதுவே ரெஃபரல் போனஸ் அப்படினா நீங்க இத ஜாயின் பண்ணி வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டையோ இல்ல யாரோ ஒருத்தரையோ நீங்க ரெஃபர் பண்ண போறீங்க. அப்படி ரெஃபர் பண்ணி அவங்க வர்க் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு காரணமா இருந்தீங்க பாத்தீங்களா? நீங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்க. அதுதான் ரெஃபரல் போனஸ். இந்த ரெஃபரல் போனஸ் எவ்வளவு இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா மினிமம் 2000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 10000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு சிட்டில எவ்வளவு வந்துட்டு ஆள் தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெஃபரல் போனஸ்ங்கிறது இருக்குங்க. இந்த ரெஃபரல் போனஸ் எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்க ஆப்லயே பாத்தீங்கன்னா ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க யாரை ரெஃபர் பண்றீங்களோ அவரோட ஃபோன் நம்பர் போடணும், அவரோட நேம் போடணும். போட்டு ரெஃபர் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை பேரை வர இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போகும். இப்போ உதாரணத்துக்கு குமார்ங்கிறவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா குமார் வந்து உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காரு, இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஃபிஷியல் ஆப்க்கான லிங்கை வந்து கம்பெனி சார்பாக கொடுப்பாங்க. இப்படி வந்த மெசேஜை இப்போ ஜாயின் பண்ண போகிறவர் கிளிக் பண்ணி அவரோட டீட்டெயில்ஸ் அதில் ஃபில் பண்ணி அவருக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நமக்கு பெரும்பாலும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டு அவர் ஜாயினும் பண்ணிட்டாரு, எனக்கு எந்த ஒரு காசுமே வரல அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ரெஃபர் பண்ண உடனே அவர் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு காசு வராது. அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜொமேட்டோவாக இருந்தால் ஒரு 100 ஆர்டர் 150 ஆர்டர் இத்தனை நாளைக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. ஸோ அதுபடி அவர் ஒரு 30 நாளில் 100 ஆர்டரோ 150 ஆர்டரோ பார்க்கணும். அந்த ஒரு அவருக்கு அதனால ஜாயினிங் போனஸ் வரும். அதை வந்து பிரித்து தருவாங்க. 100 ஆர்டர் பார்க்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு, 150 ஆர்டர் பார்க்கும்போது இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் பிரித்து தருவாங்க. ஸோ அவருக்கு எப்போ அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுதோ அதே டைமில் உங்களுக்கும் ரிசீவ் ஆகும். இப்போ அவர் ஜாயின் பண்ணுறதுக்காக 15 நாளில் 100 ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னா அவர் 100வது ஆர்டரை 14வது நாள் பார்த்து முடிக்கிறாரு. முடித்த உடனே அவருக்கு அந்த ஜாயினிங் போனஸ் ஒரு 5000 ரூபானா அந்த 5000 அமௌண்ட் ஏறும். அதே சமயம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக 4000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 4000 ரூபா அமௌண்ட் ஏறுங்க. இதுவே வந்துட்டு பிரேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு 100 ஆர்டர் பார்த்தா ஒரு அமௌண்ட், 150 ஆர்டர் பார்த்தா ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எப்போலாம் பிரேக் பண்ணி ஒரு அமௌண்ட் ஏறுதோ அதே சமயம் உங்களுக்கும் இந்த அமௌண்ட் பிரேக் பண்ணி ஏறும். உங்களுக்கு இப்போ ரெஃபரல் போனஸ் 4000 ரூபா அப்படின்னா அவங்களுக்கு எப்போ பிரேக் ஆகி ஏறுதோ அதே சமயம் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரேக்குக்கும் எவ்வளோ அமௌண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஏறிடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணணும், அவரோட ஃபோன் நம்பர் போட்டு அவரோட நேம் போட்டு நீங்கள் வந்து ரெஃபர் கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், எந்த ஒரு டெலிவரி ஜாப்பில் இருந்தாலும் நீங்கள் வந்து அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். நான் வேலையை விட்டே நின்றுட்டேன், நான் ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு அமௌண்ட் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் வராது. நீங்களும் கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ண உடனே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணாமல் அவர் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாலுமே நமக்கு வந்துட்டு அவருக்கும் ஜாயினிங் போனஸ் வராது, நமக்கும் ரெஃபரல் போனஸ்ங்கிறது வராது. அவரும் உடனே ஜாயின் பண்ணி அந்த கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணும். இதுவே ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டிஷன்ஸ் இன்னும் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆர்டர் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் இத்தனை நாள் ஒழுங்காக வரணும், இத்தனை ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நமக்கும் ரெஃபரல் போனஸ் வந்துடும், அவங்களுக்கும் ஜாயினிங் போனஸ் வந்துடுங்க. இப்போ ஐடி வந்தோன்னா ஒர்க் பண்ணாமல் ரொம்ப நாள் கழிச்சோ இல்லை ஆர்டர்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியோ இல்லை வந்துட்டு ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணி விட்டோ ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து கட்டாமல் விட்டோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை அப்படின்னாலுமே அவருக்கும் ஜாயினிங் போனஸ் வராது, உங்களுக்கும் ரெஃபரல் போனஸ்ங்கிறது வராது. ப்ராப்பராக 2 பேருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் பண்ணாலே இதிலிருந்து ஜாயினிங் போனஸும் ரெஃபரல் போனஸும் 2 பேருக்குமே கிடைக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.